ஈஸி அண்ட் டேஸ்டி மோர் குழம்பு. முதலில் தயிரை மோராக்கி அதில் உப்பு, மஞ்சள் தூள், சிறிது தட்டிய இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மல்லி இலை போட்டு வைக்கவும். பிறகு மிக்ஸி ஜாரில் ஊற வைத்த சிறிது அரிசி, துவரம்பருப்பு, மிளகாய் வத்தல், தேங்காய் துருவல், வெள்ளைப்பூடு, சீரகம் போட்டு அரைத்து எடுத்துக்கொள்ளவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை போட்டு தாளித்து அரைத்த மசாலாவை போட்டு வதக்கவும். சிலர் அரைத்த மசாலாவை மோருடன் கலந்தும் செய்வார்கள். நான் மசாலாவை எண்ணெயில் வதக்கிய பின் ரெடி பண்ணி வைத்திருக்கும் மோரை, அதாவது மஞ்சள், உப்பு, பச்சை மிளகாய், மல்லி, கறிவேப்பிலை போட்டு கலந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சிம்மில் வைத்து லேசாக சூடேறும் வரை கலந்துவிட்டு இறக்குவேன். மோர்க்குழம்பு கொதித்து விடக்கூடாது. கொதித்தால் குழம்பு திரித்திரியாக போய்விடும், ருசியும் இருக்காது. அரைத்த மசாலாவில் துவரம்பருப்பு, தேங்காய் துருவல் இருப்பதால் எண்ணெயில் வதக்கிய பின் மோரை ஊற்றினால் குழம்பு சீக்கிரம் கெடாது. மறுநாளும் சாப்பிட்டு கொள்ளலாம். நன்றி.